அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, இட்லி மாவு இல்லாத நேரத்தில் ஒரு ஹெல்த்தான தோசை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த இட்லி தோசையும் நான் வந்து வேர்க்கடலை சட்னியும் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க, பச்சரிசி எடுத்துருக்கேன். அதே கப்பால் ஒரு கப்பு நான் வந்து கடலைப்பயிறு, ஒரு அரை கப்பு வெள்ளை உளுந்து, ஒரு அரை கப்பு துவரம்பயிறு போட்டுட்டு ஒரு 1.5 கப்பு நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், 1.5 கப் போட்டுட்டு ஒரு கப்பு பாசிப்பயிறு போட்டிருக்கேன். நான் ஒரு ஸ்பூன் நான் வந்து வெந்தயம் அதோட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நம்ம அலசி சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இந்த பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை பாசிப்பருப்பு இருந்தாலும் நீங்கள் போடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஒரு 3-4 தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் தண்ணி ஊற்றி இப்போ வந்து அதிலே ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடுறேன். நான் அந்த காஞ்ச மிளகாய் அதோட அந்த தண்ணியிலேயே ஊறிட்டு இருக்கட்டும். அப்படியே ஒரு 4 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 5 மணி நேரம் நான் ஊற வச்சு நெக்ஸ்ட்டு தான் நான் பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் கழிச்சு தான் பார்த்துட்டுருக்கேன். நல்லாவே அந்த கொண்டக்கடலை எல்லாமே நமக்கு ஊறி இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஊறினா தான் நம்ம அரைக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாதி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேங்க. அவ்வளோ இது ஹெல்த்தான தோசை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி எல்லா பருப்புகளையும் சேர்த்து ஒரு நாளைக்கு தோசை சுட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ தூரம் ஹெல்த்தாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நான் க்ரஷ்ஷாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. இந்த மாதிரி க்ரஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் இன்றைக்கி அடை மாதிரி சுட போகிறேன். பாருங்கள், செகண்ட் பேட்சும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இது கொஞ்சம் நல்லா நெய்ஸாக நான் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். பாருங்கள், 2 மாவையும் ஒன்றா ஆட் பண்ணிடுறேன். அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் நான் ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி வேணாம். நான் இன்றைக்கி அடை மாதிரி தான் லைட்டாக ஊற்ற போகிறேங்க. இங்கே தோசை மாதிரி நல்லா ஊற்றணுன்னா தண்ணி நல்லா நம்ம எப்பயுமே தோசை இட்லி மாவுக்கு ஊற்றி எப்படி கரைப்போமோ அதே மாதிரி கரைச்சி நம்ம வந்து தோசை மாவு ஊற்றிக்கலாம். இதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து ஒரு 4 கரண்டி இருக்குங்க, எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அந்த மாவில் ஒரு கப்பு நான் வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயம் போட்டு, ஒரு கப்பு நான் வந்து கேரட் துருவி கேரட்டை போட்டுடுறேன். பாருங்கள், மல்லி கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குங்க. இது கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இது தண்ணி கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு திக் பேட்டராக ரொம்பவும் இருந்தாலும் நமக்கு வந்து இழுக்கிறதுக்கு கரெக்டாக வராது. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் நல்லா தண்ணி ஆக்கிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நான் மாவை கலந்து வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து வேர்க்கடலை சட்னி அரைச்சிடலாம். ஒரு அரை கப்பு இருக்குங்க வேர்க்கடலை, தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுறேன். ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு கொஞ்சமாக நான் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நான் இப்போ வந்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வந்துட போகிறேங்க. இந்த தோசைக்கும் வேர்க்கடலை சட்னிக்கும் அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட்டு வானல் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு நான் வந்து தாளித்து ஊற்றிட போகிறேங்க. பாருங்கள், இந்த ஹெல்த்தான தோசைக்கும் இந்த வேர்க்கடலை சட்னிக்கும் நீங்கள் எத்தனை தோசை இருந்தாலும் சாப்பிடலாம், அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நான் சட்னியை ரெடி பண்ணிவிட்டு நம்ம தோசை அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், ஒரு கரண்டி எடுத்து நம்மளால் எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து விட்டுறேன். நம்ம அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து இந்த தோசை சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். அதோட ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுலாம் கருக விட்டுறாத நல்லா திருப்பி போட்டுலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு வருதுன்னு உங்களுக்கு. வெங்காயம் கேரட் எல்லாமே சேர்த்து நம்ம இந்த தோசையில் சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொண்ட கடலை இந்த பருப்பு வகைகள்லாம் சேர்த்து அப்பப்போ தோசை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் சுட்டு கொடுத்தோம் நான் டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. நல்ல கிறிஸ்பியாக சுட்டு கொடுங்க நம்ம. பாருங்கள், செகண்ட் பேட்சும் அதே மாதிரி போட்டிருக்குறேங்க. எல்லா தோசையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ சூடாக எடுத்து அந்த வேர்க்கடலை சட்னியோடு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி டேஸ்ட் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த வேர்க்கடலை சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நான் இதை வந்து செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.